சின்ன முருகைய சிங்கார முருகைய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 7 நாள் விரத சாப்பாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒரே சாம்பாராக சாப்பிட்டு வந்து போர் அடிக்க, அதனால் வந்து தக்காளி சாதம் வந்து சேஞ்சுக்காக வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு வந்து மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த பக்கம் வந்து சாமி பாட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு சாமி பாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒரு பக்கம் வந்து சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு இருக்கப்பல சாமி கும்பிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை வந்து தொட்டு கும்பிட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என் தம்பி ஒருக்கனே வந்து காலையில் மதியம் வந்து இப்போ 2-3 நாளாக வந்து காலையில் மதியம் வந்து சாப்பிடாம இருக்கானா. ஸோ அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக பஸ் வந்துடும். ஒரு 7 மணிக்கெலாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருவோங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து அவனுக்கு வச்சுட்ருக்கேன் எங்கள் அம்மா. சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து அப்பளம் தான் நாங்கள் பொரிச்சோம். சட்னி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து அப்பளமே போதுன்ட்டானா சரின்னு சொல்லிட்டு அப்பளத்தை வந்து பொரிச்சு சரின்ட்டு அதே வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே நான் இன்றைக்கி தான் இலையிலே உட்காந்து சாப்பிட்றேன். என் தம்பி மாலை போட்டதுலேருந்தும். ஏன்னா சின்ன பையனை வச்சுக்கிட்டு சாப்பிடவே முடியாது, டைம் இருக்காதா. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் தட்டிலே தான் எப்போயுமே போட்டு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து அவன் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன்னா அதனால் நான் வந்து போட்டு சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பை.